சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. என்ன ஏதோ ஃபேஸ்புக்கு ஃபோன் நம்பர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன ப்ராப்ளம்? ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு ஆபாசமான வேலைகள் பண்ணுற மாதிரி வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஃபோன் நம்பரை விற்றுருக்குறாங்க. அதை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருந்தோம். அதில் விசாரிக்கும் போது இவன் அந்த பையன் என்ன சொல்கிறானாக்கா, நானாக வந்து பண்ணலைங்க, ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒருத்தர் வந்து 200 வாங்கிட்டு 10 நம்பரை கொடுத்தாங்க, இன்னொருத்தர் வந்து 300 வாங்கிட்டு 10 நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்துட்டு என்னென்னு விசாரிச்சுட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்க இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப காமன். ஒரு பொண்ணை அவமானப்படுத்துகிற மாதிரியோ, திட்டுற மாதிரியோ, இல்லை அவதூறாக பேசுகிற மாதிரியோ. ட்ரூ காலர் ரிப்போர்ட் 2020 ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் 10ல் 8 பெண்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் ரெகுலராக வருது அப்படின்னு. சரி, இப்போ இந்த மாதிரி பெண்களோட நம்பரை வந்துட்டு ஆன்லைனில் விற்கிறாங்க, வாங்குறாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்படி பண்ணுறவனுங்க முதல்ல பெண்கள்கிட்ட இப்படி ஆபாசமாக பேசுகிறவங்களை சட்டங்கிறது எல்லாருக்கும் பொது தான். ஒரு பொண்ணோட தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கிறதுங்கிறது குற்றங்கிறது ஆர்டிகல் 21 வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பழைய செக்ஷன் ஐபிசி படி 507, 509 படியும் சரி, புது பாரத் நியாய சங்கீதா ஆக்ட் படியும் சரி, செக்ஷன் 351 சப்க்ளாஸ் 4 படியும் 2லேருந்து 7 வருஷ தண்டனையும் ஃபைனும் கொடுப்பாங்க. நம்ம அதுக்குண்டான கம்ப்ளைண்ட்ஸை வந்து ப்ராப்பர் ஃபோரமில் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா. சட்டம் எப்படிலாம் சொல்லுதுங்கிறது சரிதான். என்னதான் பொண்ணா ஒரு வக்கீலான எவ்வளோ சொல்லலாம், பட் ஸ்டில் ஒரு காமன் மேனாக என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து பார்த்து இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, முதல்ல வந்துட்டு நம்மளுடைய நம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், முதல்ல வந்து நம்மளுடைய நம்பர்ஸை வந்துட்டு பொது வெளியில், குறிப்பாக சோசியல் மீடியாவில் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட வந்து கொடுக்கறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக இந்த மாதிரி ஃபோன் நம்பர்ஸ் போகக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று சூப்பர் மார்க்கெட், அடுத்து வந்துட்டு ப்ரௌசிங் சென்டர்ஸு. குறிப்பாக வந்துட்டு எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி சிஸ்டம் பிரிண்டர் இல்லாதனால ஒரு வேலை தேடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌசிங் சென்டர்ஸில் போய் தான் அவங்களுடைய ரெஸ்யூம்ஸோ கரிக்குலம் விட்டவோ எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் போடுறாங்க. அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நல்லவனும் இருக்க மாட்டோம், எல்லா இடத்துலையும் கெட்டவனும் இருக்க மாட்டோம். அதனால் நம்மளுடைய ரெஸ்யூமை வந்துட்டு நம்ம அங்கே போய் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோன்னாக்கா, நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து முடித்த உடனே அந்த சாஃப்ட் காப்பியை அவங்க டெலீட் பண்ணுறாங்களான்னு முதல்ல நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். அது எல்லாத்தோட முக்கியம் என்னன்னாக்கா, அவங்க எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எதாவது போட்டு வச்சுருந்தாங்கனாக்கா, மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு காப்பி வந்துட்டு சரியாக பிரிண்ட் வரலன்னு சொல்லிட்டு திரும்பி இன்னொரு காப்பி போடுவோம். அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் நம்ம வாங்கிட்டு வர வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூப்பர் மார்க்கெட்டு, சூப்பர் மால்ஸு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூப்பன்ஸ் கொடுக்குறோம், கிஃப்ட் வவுச்சர்ஸ் கொடுக்குறோன்ற பேரில் நம்மளுடைய நம்பர்ஸை வந்துட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. இதில் நிறையா வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸும் இருக்குது, அதில் தப்பு பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க. அதனால் என்னன்னாக்கா, இந்த மாதிரி இடங்களில் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸை முதல்ல கொடுக்கறத அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப இருக்குது. குறிப்பாக பெண்கள் எல்லாருமே ரெஸ்யூம் ஆகட்டும் எதுவாகட்டும் உடனடியாக இந்த இடத்துல சரி பண்ணிக்கிட்டு அவங்க நம்பர்ஸ் வெளியே போகாமல் பார்த்துக்க வேண்டிய அவசியம் எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ஃபோன் நம்பரை விற்கிறவங்களும் சரி, ஆன்லைனில் வாங்குறவங்களும் சரி, அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை இதே மாதிரி யாராவது ஒருத்தர் ஆன்லைனில் விற்றோ இல்லை யாராவது ஒருத்தர் ஆன்லைனில் வாங்கியோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேசினா என்ன நிலைமை ஆகும் அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாத்தோட முக்கியம், இந்த மாதிரி வந்துட்டு முதல்ல வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்கனாக்கா, முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் முதல்ல அந்த பெண்களை நம்பிக்கொண்டு அவங்க மேலே எந்த ஒரு தவறும் இல்லைங்குள்ள முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் தானாக போய் புகார் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. புகார் கொடுக்க எல்லாரும் தயங்குறதுனால தான் இந்த மாதிரி நபர்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு அவாய்ட் பண்ண வேண்டி இருக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸை விற்றோ இல்லை வாங்கியோ ஃபோன் பண்ணுற நபர்கள் தெரிஞ்சுக்கோங்க, சட்டப்பூர்வமாக உங்கள் மேலே புகார் கொடுக்கப்பட்டு போலீஸ் உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களை வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்து கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனால் உங்களால் உங்கள் குடும்பம் தான் அங்கே தலை குனிஞ்சு நிற்கும். அதையும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பயப்படாதீங்க, தயங்காதீங்க, எல்லாருக்கிட்டையும் முன் வந்து சொல்லுங்கள், போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நேரடியாக போகிறது பயமாக இருந்ததுனாக்கா நீங்கள் உங்களுடைய புகார்கள் வந்துட்டு ஆன்லைன் மூலியமாகவும் கொடுக்கலாம். அதுக்கான வசதிகளை தமிழ்நாடு காவல்துறை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் துணிஞ்சு தைரியமாக இதை புகார் கொடுக்க தான் இந்த மாதிரி குற்றங்கள் வந்துட்டு தடுக்கப்படுமே தவிர நாம் கண்டு கொள்ளாமல் புகார் கொடுக்காத தவிர்த்தோனாக்க இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். சிறிய விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியை பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது.
இது போன்ற இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா படி சில விதிமுறைகள் இருக்கு. ரொம்ப மோசமான விளைவுகள் தரக்கூடிய உணவுகளா இருந்துச்சு அப்படின்னா 3 லட்சம் வரைக்குமோ, அந்த உணவுகளை வந்து சாப்பிட்டவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 5 லட்சத்துக்கு குறையாமலையும், இன்கேஸ் இதை தவிர மற்ற ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1 லட்சத்துக்குள்ளேயும் வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு.